வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பல ஆண்டுகளாக முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் கோவிட் பரவலை தடுக்க தொடர் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான ஐஐடி ஜேஇஇ தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறி விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தவறான வழியில் கொண்டு செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், பல ஆண்டுகளாக விவசாயிகள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்களின் நலனுக்கான திட்டங்களை கொண்டு வருவதில் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்ச் மாவட்டத்தில் தாம் தொடங்கி வைத்துள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், தானியங்கி பால் பதப்படுத்தும் மையம் ஆகியவை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்ச் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் உழைப்பையும் செயல்திறனையும் போற்றுவதாக கூறிய பிரதமர், விவசாயம், பால்வளம், மீன்வளம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவதாகவும் பழங்களை ஏற்றுமதி செய்வதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். விவசாயிகளின் கரங்களை வலுப்படுத்தி கூட்டுறவு அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்ததால்தான் கடந்த 20 ஆண்டுகளில் குஜராத் மாநிலம் நிலையான வளர்ச்சியை எட்ட முடிந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். சென்னை அடையாறில் ஐஐடி வளாகத்தில் மொத்தம் 183 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று அடையாறில் உள்ள ஐஐடி வளாகத்தில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று 950 பேருக்கு கோவிட் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் 15% பேருக்கு தொற்று இருப்பதாகவும் கூறினார். கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளி உள்ளிட்ட அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். பொதுமக்கள் கோவிட் பரவல் மீண்டும் அதிகம் பரவாமல் இருக்க மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக இறங்குமுகமாக 2 விழுக்காடு கீழே தான் பதிவாருது. இது ஒரு கிளஸ்டர், ஒரு இடத்துல வரக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் மற்ற இடத்தில் பரவாமல் தடுக்க தொடர்ந்து we are all going to work together. குறிப்பாக இந்த ஹாஸ்டல்ஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்கிறோம். இது மற்றவர்களுக்கும் என்னோட தாய்மையான வேண்டுகோள் என்னென்னா, பொதுமக்களுக்கும் இது ஒரு பாடம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நமக்கு இந்த நோய் கம்மி ஆகிடுது, அதனால் நாங்கள் குரூப்பாக இருக்கும்போது மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், அதே மாதிரி குடும்ப நிகழ்ச்சியில் மாஸ்க் போட்டுக்க வேண்டாம், கல்யாணம் அதே மாதிரி உணவு அருந்தும் போது மாஸ்க் போட வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு கறிக்கடை விருந்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, இப்போ ஒரு ஹாஸ்டலில் நடந்திருக்கு. மற்ற ஹாஸ்டலும் கூர்ந்து கண்காணிக்கப்பட்டு அங்கேயே இந்த டெஸ்ட்டு செய்து தொடர்ந்து இந்த அக்ரெசிவ் டெஸ்டிங்கை பண்ண சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதற்கான அனைத்து அறிவுரைகளும் மாவட்ட ஆட்சியருக்கு வந்திருக்கும். ஐஐடி வளாகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர் கண்காணிப்பை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசின் அறிவுரைகளுக்கு ஏற்ப பொதுமக்கள் தொடர்ந்து பாதுகாப்பு முறைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லாமே ஒரு மாநகராட்சியோ இல்லை சுகாதாரத்துறையோ காவல்துறையோ உள்ளாட்சி அமைப்போ வருவாய்த்துறையோ மட்டும் கெஞ்சிண்டே இருக்க முடியாதுங்க. இதுக்கு மேலே அவங்க தவறு செய்து மற்றவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் நிலையில் செயல்படுறாங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை இந்த பத்திரிகை வாயிலாகவும் விடுறோம். முதலமைச்சர் பேரலி அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் சொல்லி நேரடியாக என்னையும் போய் பார்க்க சொல்லி நானும் அனைவரையும் பார்த்து எல்லாரும் இன்னைக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்காங்க. ஆனால் தொடர் கண்காணிப்பில் இருக்காங்க. செப்பரேட் டீம், பொது சுகாதார வல்லுநர் குழுவும் மாநகராட்சியோட சுகாதார டீமும் இந்த அந்தந்த ஏரியாவில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்தில் இன்று மேலும் 1132 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 359 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தப்பட்டோர் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 9951 பேர். 1810 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இணையதளம் வாயிலாக
IIT, JEE தேசிய அளவிலான தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு தில்லியை சேர்ந்த தனியார் நிறுவனத்துடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலைக் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கணிதம், இயற்பியல், வேதியியல் ஆகிய பாடங்களில் இணையதளம் வாயிலாக இலவசமாக பயிற்சி அளிப்பதற்கு பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சிக்கான பதிவை இம்மாதம் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 4ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகள் குறித்த கணக்கெடுப்பு 50% நிறைவடைந்துள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் மாநில வேளாண் துறை இயக்குநர் திரு தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிவர் புயலால் 12,916 ஹெக்டேர் பரப்பளவிலும், புரேவி புயலால் 3,05,000 ஹெக்டேரிலும் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 70வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். இந்தியாவில் அப்போது இருந்த 500 குறுநில சாம்ராஜ்யங்களை ஒருங்கிணைத்து ஒரே இந்தியாவை உருவாக்கிய பெருமை பெற்றவர் சர்தார் பட்டேல் ஆவார். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில், இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு சர்தார் பட்டேல் ஆற்றிய பங்கு ஒப்பிட முடியாத ஒன்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கிய மாபெரும் தலைவராக சர்தார் பட்டேல் விளங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டேலின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மாண்பையும் பாதுகாப்பதற்கு வழிகாட்டியாக இருந்த பட்டேலின் வாழ்வு அனைவருக்கும் ஊக்கம் அளிப்பதாக இருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக தனியார் பள்ளி மாணவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற அமர்வு மாநில அரசு இம்மனு மீது பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தன. மெரினாவில் 900 தள்ளுவண்டி கடைகளை ஒதுக்கீடு செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி சதீஷ்குமார் அக்னிகோத்ரியை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு வினித் கோத்தாரி, திரு MS ரமேஷ் அமர்வு மெரினா பகுதியில் உள்ள மீனவர்கள் கடற்கரையை அடைவதற்கு நடைபாலம் அமைப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தின. விசாரணையை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் முதற்கட்டமாக 300 தள்ளுவண்டிகளை கொள்முதல் செய்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்களில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 16 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழையும், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், நாளை லேசானது முதல் மிதமான மழையும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் 10 உற்சவத்தின் முதல் நாளான இன்று அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் சேவை நடைபெறுகிறது. திருவிழா நாட்களில் பங்கு பெற இணைய வழியாக முன்பதிவு செய்யும் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி சென்னையிலிருந்து மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், செங்கோட்டை செல்லும் 7 சிறப்பு ரயில்கள் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை மேல்மருவத்தூரில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர்கள் பல ஆண்டுகளாக முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் கோவிட்-19 பரவலை தடுக்க தொடர் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான ஐஐடி ஜேஇ தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க தனியார் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.